50 அந்த தொகுதிகளை தொகுக்கின்ற இடைப்பட்ட நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்வது தான் இந்த காணொலிகளோட நோக்கம். சத்தியாகிரகம் என்கின்ற வார்த்தையை உலக அளவில் பிரபலப்படுத்தியது யார் அப்படின்னு யாரை கேட்டாலும் காந்தி தான் அதை செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் கூட காந்தியோட சத்தியாகிரக வழியை தான் நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ காந்திக்கு சத்தியாகிரகம் எப்போ வந்தது அப்படின்ற கேள்விக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது சத்தியாகிரகத்தை தொடங்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இந்தியாவில் முதன்முறையாக சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியது யார் அப்படின்னா அது அம்பேத்கர் தான் தொடங்கியிருக்கார். காலாராம் கோயில் பிரச்சனை நுழைவு போராட்டத்தின் போதும் மகத் குலத்தின் போராட்டத்தின் போதும் அவர் சத்தியாகிரக போராட்டத்தை தான் அறிவித்தார். அந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கெல்லாம் மகத் சத்தியாகிரகிகள், காலாராம் கோயில் சத்தியாகிரகிகள் அப்படின்ற பட்டப்பெயரோடு தான் அவங்க போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்தியாவிற்கு சத்தியாகிரக போராட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தா தலித் மக்கள் தான். அதுவும் குறிப்பாக அம்பேத்கர் தான் அதை அறிமுகப்படுத்தி மக்கள் மயப்படுத்தினார். அதே போல் சில போராட்ட வடிவங்களை எல்லாம் அவர் உருவாக்குனார். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், வெள்ளையனே வெறியேறு இயக்கம். ஆனால் அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் குவிட் இண்டியிசம் அப்படின்ற ஒரு தலைப்பை அவர் தான் முதல்ல கொடுத்தார். அதுலேருந்து தான் காந்தியும் குவிட் இண்டியா மூமெண்ட்டை ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி பல்வேறு போராட்ட வடிவங்களை முன்கூட்டியே இந்தியாவிற்கு வழங்கியது புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அதே போல் இராணுவ அமைப்பு, கட்டமைக்கப்பட்ட இராணுவ அமைப்பு ஒரு அமைப்புக்கு இருக்குமா அப்படின்றத பார்க்கும்போது கட்டமைக்கப்பட்ட இராணுவ அமைப்பு சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவிற்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை கொண்டு அம்பேத்கர் இராணுவ கட்டமைப்பை உருவாக்கியிருந்தார். இராணுவ உடையோடு அவர்களுக்கு பேண்ட் செட்லேருந்து ஆயுத உதவியோடு அவங்களுக்கு இருந்த சமதா சைனிக்தல் என்கின்ற அமைப்பு. ஸோ இந்தியா ஒரு சத்தியாகிரக போராட்டமும் சரி, ஆயுத வழியிலான போராட்டத்தையும் சரி, ரெண்டுத்தையும் இந்த மக்களுக்கு ஒரு சேர அறிமுகப்படுத்தியதில் அம்பேத்கரோட பங்கு மிக முக்கியமானது அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.